कृत बहुतपसामप्यातुराणां दुरापं स्वयमिममुपलब्धं वीक्ष्यनाश्चर्यमाप मुनिरिह निजवक्त्रात् निःसृतां शारदां तां ललितपदसुबन्धां चिन्तयन् विस्मितोऽभूत्. பல வருஷங்கள் தபசு பண்ணியும் காண கிடைக்காத பிரம்மதேவனை அனாயாசமாக வால்மீகி மகர்ஷி தன்னுடைய ஆசிரமத்தில் தரிசனம் பண்ணார். மிகவும் ஆச்சரியத்துக்கு உரிய விஷயம் இது. ஆனால் இதனால கூட அவ்வளோ ஆச்சரியப்படலையாம் வால்மீகி. அகஸ்மாத்தாக அவருடைய ஹிருதயத்திலேருந்து எழுந்த கவிதை ஸ்லோகம், அது எப்படி நடந்தது, அது எப்படி அனாயாசமா வந்தது, லலித பதமாக இருக்கக்கூடிய திராட்சாபாகமா இப்படி ஒரு ஸ்லோகம் எப்படி வந்தது என்கிறத நினைத்தே வால்மீகி முனிவர் ஆச்சரியப்பட்டார். முனிவர ஹிருதயஸ்தம் சாது விஜ்ஞாய பாவம் மதுரவச்சனமூச்சே மந்தஹாசானநாப்ஜஹ நிகில ஜனகணானாம் மங்களம் கர்த்து காமஹ ரகுபதி கதையைவ பிரேமபூர்வம் விதாதா. மகர்ஷியினுடைய ஹிருதயத்துல அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தார்னு கூட அங்க ராமாயணத்துல வாக்கியம் இருக்கு. ஜகௌ அந்தர்கதமனாக பூத்வா சோகபராயணஹா. ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த ஸ்லோகத்தை பலவேறு விதமாக பாடி பார்த்தார். பூத்வா சோகபராயணஹா. இந்த சோகம் என்ன பெண் கிரௌஞ்சத்தை நினைத்து வந்த சோகம். அந்த சோகமும் இந்த ஸ்லோகமும் ஹிருதயத்துல ஓடிண்டே இருக்கான். எழுத்தாப்புல சுயம் பிரம்மா வந்து கூட ஆச்சரியப்படாதவர் இந்த சோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் மனசை கொடுத்தார். ரிஷி ஹிருதயத்தை புரிந்து கொண்ட பிரம்மதேவன் மந்தஹாசம் செய்துவிட்டு மதுர வச்சனத்தை சொன்னார். அந்த மதுர வச்சனத்தை என்ன சங்கல்பம் பண்ணிட்டு சொன்னார் அப்படின்ன, நிகில ஜனகணானா மங்களம் கர்த்து காமஹா. சகல லோகங்களுக்கும் க்ஷேமத்தை செய்யணும் என்று சங்கல்பித்துக் கொண்டு வால்மீகி மகர்ஷிய பிரேரணை செய்கிறார். மமஹி நியமனேன பிராபதே வக்ர பத்மம் முனிவர சரசம்சா சாரதா சர்வமாதாக கதம் இதர கிருஹம் சம்பிராப்னுயாத் சாது விருத்தா ஜகதி குணவதி ஸ்திரீ பர்த்துராஜ்யாம் வினைவேகே. மகர்ஷே வால்மீகே, பர்த்தாவனுடைய ஒரு ஆக்ஞை இல்லாம வேற ஒரு கிரகத்துக்கு பத்னி போக மாட்டாள் இல்லையா? அது மாதிரிதான் என்னுடைய ஆக்ஞையினால என்னுடைய பிரேரணையினால தான் சரஸ்வதி தேவி உன்னுடைய வாக்குல பிரவகிக்கிறாள். அந்த சாரதா, அந்த சரஸ்வதிக்கு இங்க விசேஷனம் என்ன என்றால் சர்வ மாதா. வாக்கு தான் எல்லாருக்கும் அம்மா. வாக்கு இல்லாம மனுஷன் இல்லை. ஒரு கால் வாக்கு ஓரளவுக்கு மிருகபட்சிகளுக்கு கூட உண்டு. மிருகபட்சிகளுக்கு மொழி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மனுஷ அளவுக்கு ரொம்ப டெவலப்டான மொழி கிடையாதே தவிர மிருகபட்சிகள்லாம் கூட தன்னுடைய பாவத்தை பிரகடனம் பண்றதுக்கு ஏதோ சில சப்தங்களை வச்சுட்டு இருக்கு. அதுவே அவைகளுடைய மொழி. இந்த மொழிகளால தான் நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோம் என்கிறதுனால சாரதா சர்வமாதா என சிந்தனையினாலதான் நாம் எல்லாருமே உருவாயிருக்கோம். பேச்சினாலதான் நம்ம எல்லாருமே உருவாயிருக்கோம். ஊமைக்கு கூட மொழி உண்டு. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பூர்த்தி அங்க இருக்கா சாரதா. சோதயித்ரி சூந்தானாம் சேதந்தி சுமதீனாம் யஜ்யம் ததே சரஸ்வதி மகோ அர்ணஹா பிரச்சேதயதி கேதுனா
தியோ விஸ்வா விராஜதி. சரஸ்வதி சரஸ்வதி தான். அந்த தேவி ஹே வால்மீகே உன்னுடைய வாக்குல பிரவகிக்கிறார். என்னுடைய சோதனையினாலதான், என்னுடைய சந்தத்தினாலதான், என்னுடைய சங்கல்பத்தினாலதான் சரஸ்வதி உன்னுடைய வாக்குல வருகிறார் என்று பிரம்மா அருமையா சொல்றார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்ற ஒரு பாவத்தை பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். பிரம்ம குடும்பமே இந்த ரிஷியோட ஆத்துக்கு வந்து கொடுத்தான். முதல்ல பிரம்மபுத்திரர் நாரதர் வந்தார், அடுத்தது சரஸ்வதி தேவி வந்தா. இவா 2 பேரையும் அனுசரிச்சு கடைசியா குடும்பத்தோட தலைவர் பிரம்மா வந்து விட்டார். மூவருமாக வால்மீகி முனிவருடைய கிரகத்துல இன்னைக்கு இருக்கிறார்கள். என்ன அப்பேற்பட்ட பிரம்ம குடும்பத்துக்கு இந்த முனிவரால ஆக வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கான். ஏன்னா இந்த முனிவர் மூலமா தான் ராமாயணம் கிடைக்க போறது. அதுதான் ஆக வேண்டிய காரியம். பிரகடய மதுரம் துவம் ராகவோ தந்தமந்தஹ பிரவஹித ரசதாரா சீதளைஹி பத்யவர்யைஹி பிரதித குணயசாஹ சம்பூஜிதஹ சாது பூயஹ புவி ச திவி ச பశ్చాத் பாரமேஷ்ட்யே பதே மே ஏ. ரகுநாதனுடைய கதையை லோகத்துல பிரகடனம் பண்ணுங்கள். எப்படி பிரகடனம் பண்றது அப்படின்னு, பிரவாகமா வரக்கூடிய ரசதார, அதனால சீதளமான ஸ்லோகங்கள், மதுரமான சரளமான ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களால ராமகதையை லோகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். நீர் பிரதித குணயசாகா பிரம்மலோகே மகியதே என்கிறபடி பிரம்மலோகத்தில் பூஜிக்கப்பட்டவனாக எப்பொழுதும் இருப்பீர். பிரம்மலோகம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். தாவது ஊர்துவம் அதச்சைவ பிரம்மலோகே நிவஸ்யசி புவிச்ச திவிச்ச பశ్చాத் பாரமேஷ்டியே பதேமே. பூமியிலையும் சரி ஆகாசத்திலையும் சரி, பாரமேஷ்டியே பதேமே என்னுடைய பாரமேஷ்டியம்ங்கிற பதத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் விசேஷமாக சம்மானித்தனாக நீர் இருப்பீர். ராமாயண பாராயணம் என்றவாளே அப்படி சம்மானித்தமா இருப்பாள்னு இந்த பலஸ்ருதி ஸ்லோகம். பிரம்மணா பூஜ்யதே சதா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா என்று. மற்றவர்களை பத்தி கேட்கவும் வேணுமா? பாராயணம் என்ற வாழ்க்கை அப்படி என்றால் கிரந்தக்காரரை பத்தி கேட்கவும் வேண்டுமா? விதிரபி முனி வர்யம் பிரேரயித்வா கதாயாம் சதயம் அமரபிருந்தைஹி சார்த்தம் அந்தர்ஹிதோ பூத் முனிவதன சசாங்காத் ராமவிருத்தாந்தரூபாய சததம் அமிர்ததாரா சீதளா நிஸ்ருதா பூத். இவ்வாறு பிரம்மதேவனும் வால்மீகி முனிவரை ராம கதையில் பிரேரணை செய்துவிட்டு அந்தர்ஹிதா பூத் அந்தர்தானம் அடைந்தார். அந்த ஒரு வாக்கியம் அமரபிருந்தைஹி சார்த்தம் தேவர்களோடு அந்தர்தானம் அடைந்தார். இந்த வாக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தேவர்களோட வந்திருந்தார் என்று. எந்த தேவர்களோ? பிரம்மலோகவாசிகளான ரிஷிகளா, அல்லது இந்திரவருணாதி தேவர்களா, அல்லது எல்லாருமையோ? எல்லோருடையும் கோஷ்டியா அக்னி பிரவேச கட்டத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பார்க்க வர்ற மாதிரி கோஷ்டியா வந்து வால்மீகிக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் அந்தர்தானமானதாகவும் இவ்வாறு இங்க ஜானகி விஜயத்துல சொல்லப்பட்டிருக்கு. சதயம் அன்போடு கூட வந்திருந்தார். எதனால அன்பு அப்படின்னு, ராம கதையை சொல்ல போறவருங்கிறதுனால. முனிவதன சசாங்காத்து ராம விருத்தாந்த ரூபா, பிரம்மதேவனுடைய அந்தர்தானத்துக்கு பிறகு மகர்ஷியினுடைய முகச்சந்திரன், அந்த முகச்சந்திரன் இடத்திலிருந்து அமிர்ததார, ராம கதையாகிய அமிர்ததார, சீதளமான அமிர்ததார பிரவகிக்க ஆரம்பிச்சது. எப்படி சோமகலையிலிருந்து, எப்படி சந்திரன் இடத்திலிருந்து ஒரு அமிர்த தாரையானது எல்லா திசைகளையும் சீதளமா பிரவகிக்கிறதோ, அது மாதிரி வால்மீகியுடைய முகமே சந்திரன், அந்த சந்திரன் இடத்திலிருந்து அமிர்ததார பிரவகிக்க ஆரம்பிச்சது.
ததனு பவன சூனுஹு வாருணேஹே ஆசிரமம் தம் தடபுவி தமசாயாஹ பிராபேயே சம்சோபமானம் மதுரே நிகம சூக்தைஹ யத்ர நித்யம் குமாரைஹ சுலலிதே பதயுக்தா கீயதே ராமகாதாயா ததனு பவனசூனுஹு வாருணேஹே ஆசிரமம் தம். ஹனுமான் வால்மீகி ஆசிரமம் வழியா இப்படி வந்துட்டு இருக்கிறார். தமசா தீரத்துக்கு வந்துட்டார். தமசாயாக அங்க தமசா தீரம் வழியா இப்படி ஹனுமான் நடந்து போயிட்டு இருக்கிறாராம். அப்பொழுது மதுரமான ராமகானம் கேட்கறது. சில குழந்தைகள்லாம் ராமாயணம் பாடிட்டு இருக்கா. இவ்வளோ மதுரமா ராமாயண கானம் கேட்கிறதே என்று பார்க்கிறார். பரம சாந்தமான பரிசரத்துல வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் தெரியுது. அங்கிருந்துதான் ராமகானம் வருது. புலகித வரதேகம் பாஷ்பூர்ணாகுலாட்சம் கபிவரம் அவலோக்ய பிரேமபூர்வம் கவீந்திரஹாய சபதி சகல சிஷ்யைஹ பூஜயாமாச பக்தியா மதுர வச்சன மூச்சே மாருதிஹ சம்பிரகிருஷ்டஹ புலகித வரதேகம் பாஷ்பூர்ணாகுலாட்சம். இந்த ராமகதையை கேட்டுட்டு பரமபாகவதோ ஹனுமான், பரமபாகவதரா இருக்கக்கூடிய ஹனுமான் மேனி சிலிர்த்து ஆனந்த பாஷ்பம் விட்டவராக அப்படியே வால்மீகி மகர்ஷிக்கு எழுத்தாப்புல பிரத்யட்சமானார். வால்மீகி மகர்ஷி உடனே எழுந்து சிஷ்யர்களோட கூட ஹனுமாரை சுவாகதம் பண்ணி அதிதி சத்காரம் செய்தார் ஹனுமாருக்கு. அந்த வால்மீகியை பார்த்து பிரசன்னமான ஹனுமான் மதுர வாக்கியங்களை சொல்ல ஆரம்பிச்சார். குசும ரச சுகந்தா ஷட்பதம் கர்ஷதீவ ஸ்வயமிஹ தவ வாணி மாருதிம் மாம் சகர்ஷே ரகுபதி குணலீலா ஸ்வாதனேன பிரமத்தம் மதுபமிவ முனே ஜானீஹி மாம் ராமபக்தம். ராமாயண சத்சங்கம் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா தனியா கூப்பிட்டுதான் ஜனங்களை கூட்டணுங்கிற அவசியம் இல்லாதபடிக்கு அதை சேர்ந்த பக்தாள்லாம் தானா வந்துடுவானாம். ஒரு லௌகிக காரியம் பண்ணணும் அப்படின்னா பத்திரிகை கொடுத்தாதான் வரணும். பத்திரிகை கொடுக்காம எதுக்கும் போகக்கூடாது. அனாஹூதா பிரவிசதி, அவமானப்பட்டு திரும்புற மாதிரி ஆயிடும். ராமாயண சத்சங்கம் என்று வரும்பொழுது பத்திரிகை கொடுத்தாலோ கொடுக்கலையோ இங்க ராமாயண கதை நடக்கிறது அப்படின்னு அவளோட பக்தாள்லாம் ரசிகாள்லாம் ஓடுவாளாம். பத்திரிகை கொடுத்து அழைக்கிறது இல்லை, புஷ்பம் என்கிட்ட தேன் இருக்கு வாங்கன்னு சொல்லி வண்டுகள் தானா அந்த தேன் இருக்கிறத புரிந்து கொண்டு எப்படி சகஜமா சரளமா வந்து அந்த தேனை பருகிறதோ அது மாதிரி ராம பக்தாள்லாம் ராமாயண கதை நடக்கிற இடத்துல ரொம்ப விசேஷமாக வந்து அந்த ராம கதையை தானே அனுபவிப்பார்கள் என்கிறது இங்க ரொம்ப அற்புதமான விஷயம். ஸ்வயமிக தவ வாணி மாருதிம் மாம் சகர்ஷே வால்மீகி முனிவரை பார்த்து சொல்றார், அது மாதிரிதான் என்னையும் இந்த ராம கதையானது ஈர்த்தது. என்னையும் ஒரு வண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தேனை பருகக்கூடிய வண்டு அந்த தேனால மதம் பிடித்ததா ஆயிடுமோ அது மாதிரியா ராம கதா மது, ராம கதையாகிய தேனை, ராம குணமாகிய ராம லீலையாகிய தேனை பருகின அதனால மதம் பிடித்த வண்டாக இருக்கக்கூடிய ராமபக்தன் நான்
என்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். தசமுக சரிதம் தத் புரோச்சுரார்யாஹ முனீந்திராஹ சதசி ரகுவரஸ்ய கர்ண்யக்கின்னஹ நிதாந்தம் தசரத சுதகாதாயாம் காபயிஷ்யாமி சீக்ரம் கமபி கவிம் இதீஹ அப்யாகதோஹம் ஹ்யகஸ்மாத். ஸ்ரீராம சபையில அகஸ்தியாதி முனிவர்கள்லாம் ராவண லீலைகளை சொன்னார், ராவண கதையை சொன்னார். அதை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப தாபமா போயிடுது. ராமருடையவே சபையாத்தான் இருக்கட்டுமே, சொல்றவர் அகஸ்தியராகவே தான் இருக்கட்டுமே. கிட்டத்தட்ட ஒரு 34 சர்க்கம் ராவண சரித்திரம், ராவண வைபவங்கள். அந்த ராவணத்துல ஏதாவது தர்மங்கள் இருந்து அதை சொன்னாளா அப்படின்னா, அது புண்ணிய ஸ்லோகனாக ஏதோ 2-3 பண்ணி வச்சிருக்கான், அதை சொன்னாளான்னா அப்படின்னு சொல்லலை. ராவணன் துஷ்டனாவே வர்ணிச்சு அவன் பண்ண தௌஷ்டியங்கள், அட்டூழியங்கள், இதெல்லாம் சர்க்கம் சர்க்கமா பத்தையான ஸ்லோகங்கள்ல இப்படி அற்புதமா சொன்னார் அகஸ்தியர். மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. அதை கேட்டுட்டு அசத்தாதா, அதை கேட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. இப்படி ஆயிடுத்தே, வேற வழி இல்லாம கேட்டுட்டு இருந்தேன். என்ன சபையில ராமர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ராமர் உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு எழுந்து போக முடியாது, மரியாதை. அதனால நானும் உட்கார்ந்துட்டு கேட்டேன். மனசு சிரமப்பட்டது. எங்கேயாவது யாராவது ராமகதை பாட மாட்டாளா, ராமகதை கேட்கலாமே, ராமகதை கேட்கலாமே அப்படின்னு இப்படி லோகத்துல சஞ்சாரம் நின்றிருந்தேன். அப்பொழுது உங்களுடைய ஆசிரமம் வந்தது. இதுல இருந்து ராமகதை கேட்டது அகஸ்மாத்தா. அப்பேற்பட்ட இந்த ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிச்சு ராமகதையை அடைந்தேன், தன்யனானேன். மறுபடியும் இந்த ஸ்லோகமும் எதை காட்டுறது அப்படின்னு அத்தனை சர்க்கங்கள் பத்தையா ராவண கதை, ராவண வைபவம், ராவண லீலைகள்ல உள்ள உத்தர ராமாயணத்துல உள்ள இந்த விஷயத்துல ஒரு ஒரு அதிருப்திய கிரந்தகாரர் ஹனுமான் மூலமாக இங்க காட்டுறார். சுரபிரிவச்ச மார்கே துக்த காமேன லப்தா நிதிரிவ வசுகாமேன ஸ்வகேஹாங்கணே சே. சுரதருரிவ கர்மாக்லாந்த தேஹேன திருஷ்டா ரகுபதி குணகாதா சம்ஸ்ருதேயம் மயாபி. பால தேடின்னு அலைஞ்சானா, வழியில காமதேனுவை பார்த்தானா பாலை கறக்கிறதுக்கு. எங்கேயாவது பைசா கிடைக்குமா, 10 பைசா கிடைக்குமான்னு நினைச்சானா, அவன் வீட்டிலேயே பெரிய இது கிடைச்சுதான், புதையல். நிதிரிவ வசுகாமேன, நல்ல வெயில் நிழல் கிடைக்குமான்னு பார்த்தானா, ஒரு இடத்துல பெருசா கல்பக விருட்சம் நின்னுதான். அது மாதிரி ஏதோ ஒரு குழந்தை தெரிஞ்ச ராமகதையை சொன்னாலும் நம்ம கேட்போம், தன்யமாவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி கிளம்பி வந்தா, சாட்சாத்து மகர்ஷி வால்மீகி வாக்குல இருந்தே ராமகதையை பருகும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. ரகுபதி சதசித்வம் காத்துமர்ஹசி அசேஷம் ரசிக ஜனமனோக்யம் காவ்யமே தத் முனீந்திராய பரமபத சபாயாம் பத்மநாபம் சமட்சம் மதுரை லலிதபத்யைஹ நாரதः காயதி இந்த இப்பேற்பட்ட ஒரு ராமகதை, ரசிக ஜனங்களுடைய மனசை ஈர்க்கக்கூடிய கதை. இது ஒரு காவியம். மகர்ஷி வால்மீகியும் இதை காவியம்னு சொல்லிக்கதான் ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட இந்த ஒரு காவியத்தை, ஹே மகர்ஷே, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய சபையில, ஸ்ரீராமருடைய சந்நிதியில நீங்கள் கானம் பண்ணணும். அப்படி பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? பரமபதத்துல புண்டரீகாட்சன் பத்மநாபன் எழுந்தருள் இருக்கும் பொழுது மதுரை
லலிதமான பதங்களாலே நாரத மகர்ஷி அந்த பத்மநாபனை கானம் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதுக்கு அதுதான் ஊமை என்று சொல்லும்படியா இருக்கு. சவினயம் இதம் ஆகர்ணிய அஸ்ருபூர்ணா குலக்ஷா பவனதனய வாக்கியம் பக்திபூர்வம் முனீந்திரஹா விதித நிகில வேதஹ பிராஹ வால்மீகி ஏனம் ரகுபதி பத பத்ம துவந்த பிருங்கம் கபீந்திரம். இப்படி ஹனுமான் சொன்ன வார்த்தைகளை வினயத்தோட கேட்ட வால்மீகி முனிவர் கண்கள் கலங்கி நின்றார், பக்தியோடு நின்றார். சகல வேதங்களும் தெரிஞ்சவர் அவர். விதித்த நிகில வேதகா, அப்பேற்பட்டவர். அப்படி ஹனுமான பார்க்கிறார். ஹனுமான் எப்படிப்பட்டவர்னு, ராமச்சரண பிருங்கமா இருக்கக்கூடியவர். ராமச்சரணங்களுக்கு ராமச்சரண கமலத்துக்கு வண்டாக ஆன ஹனுமானிடம் வால்மீகி முனிவர் மேல சொன்னார். சகல குண விசிஷ்டா சார்வபௌமஹ மமைதத் சுமதுரமபி காவ்யம் காமயேத் நைவ நூனம் கவிகுலபதி கீதம் ஸ்வஸ்தவம் சத்குணாட்யாஹ சதசி கலு மகாந்தஹ ஸ்ரோதும் இச்சந்தி நைவேகே. சகல கல்யாண குண சம்பன்னர் ஸ்ரீராமர். அவர் இந்த அடியனுடைய காவியத்தை விரும்புவாரான்னு, எவ்வளவுதான் இது மதுரமா இருந்தாலும் அதை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கேட்க விரும்ப மாட்டார். ஏனெனில் கவிகுலங்கள்லாம் பெருசாக பாடினாலும் கூட சாதுக்கள் சத்குணங்களால உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சாதுக்கள் தன்னுடைய புகழையே தான் கேட்கணும் என்று நினைக்க மாட்டார்கள் இல்லையா உலகத்துல. புவன திமிரஹாரி ந பிரதீக்ஷே தனூனம் ஹ்யுஷசி கமலபந்து கூஜிதம் குக்குடஸ்ய ரகுபதிரிஹ லோகே ஸ்வப்ரபாவ பிரசித்தஹ கதம் இதம் அபிவாஞ்சேத் மாமகம் ஜல்பிதம் சஹா. உலகத்தினுடையவே இருட்டு எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக வந்த சூரிய பகவான் விடிகார்த்தால வேளையில சேவல் கூவட்டம் அப்புறம் எழுந்துக்கலாம்னு இருக்க மாட்டார். சூரியன் வரத பார்த்து சேவல் கூவுறதா அல்லது சேவல் கூவுறத பார்த்து சூரியன் வரதா? சேவலை எதிர்பார்த்தா இருப்பார் சூரிய பகவான். அது மாதிரி ஸ்வகுணத்தினால பிரசித்தமா இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு நான் அவரை பத்தி பாடணுங்கிறத எதிர்பார்த்தா இருக்கிறார். இத கேட்டார் ஹனுமான். மேல பேசினார். கபிரதே கில பானு ஸ்வப்ரகாச பிரசித்தஹ திஜவரகர தத்தம் காமயதி அர்க்யம் ஏவம் ரகுபதிரபி நூனம் தே முனே சுக்திம் ஏதாம் சவினயம் அபிவாஞ்சேத் சவினயம் அபிவாஞ்சேத் மாகா விஷீதேதி உவாச்ச. ஹனுமான் சொன்னார், லோகம் முழுக்க வியாபித்த சூரிய பகவான் ஸ்வப்பிரகாசத்தினாலேயே விபுவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு வேதவித்தினுடைய கையிலேந்து கிடைக்கிற அர்க்கியத்தை விரும்பத்தான் விரும்புறார். சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அந்த வேதவித்து அர்க்கியம் விடுறத விரும்பத்தான் விரும்புறார். அது மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் உங்களுடைய இந்த காவியத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தை நிச்சயம் விரும்புவார் என்று ஹனுமான் சொல்றார். இவ்வாறு சொல்லி வால்மீகி முனிவரிடத்திலிருந்து ஸ்ரீமத் ராமாயணம் என்கிற இந்த காவியத்தை தன் கையினால வாங்குறார். அத முனிவரதத்தம் காவியமேதத் கிரஹீத்வா ரஹசி ரகுபதிம் தம் திரஷ்டுகாமஹ கபீஷஹ அமிர்த கலசஹஸ்தஹ பக்ஷிராஜஹ யதைஷஹ
பிரமுதித ஹிருதயः சம்பிராப ராமஸ்ய பீஷ்ம ரிஷி செய்த இந்த காவியத்தை தன்னுடைய கையில வாங்கிண்டு ராமச்சந்திர பிரபுவை பார்த்து புறப்படக்கூடிய ஹனுமான வார்த்தை எப்படி இருக்குன்னு அமிர்த கலசத்தை எடுத்துண்டு பறந்து வரக்கூடிய பட்சிராஜன் கருட பகவானை போல இருக்கு. வேற என்ன ஊமை கொடுக்க முடியும்? மனசு நிறைஞ்சவரா ஹனுமார் நேர ராமருடைய பவனத்துக்கு வருகிறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம் அப்படின்னு. வால்மீகி முனிவர் ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதினார் என்கின்ற அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்துல துணிக்கிறது. ஏன்னா சில பேர்களுடைய அபிப்பிராயம் எப்படி வேணா பார்க்கலாம், அவளும் பெரிவாதம். அதாவது வால்மீகி எழுதல, வால்மீகி அப்படியே கவனம் பண்ணி ஹிருதயத்தினால வேதம் மாதிரி வாயாலேயே சொல்லி சிஷ்யாளுக்கும் வாய்மொழியாவே அதை சொல்லி சிஷ்யாலையும் வாயாலேயே நெற்று பண்ண வச்சு ரொம்ப நாளைக்கு ராமாயணம் அப்படிங்கிறது வாய்மொழியாகவே இருந்து வந்தது. பிற்காலத்துல அது எழுதப்பட்டது என்று சில பெரியோர்கள்லாம் சொல்லுவா. இன்னும் சில பேர் சொல்லுவா ராமாயணங்கிறது எழுத்தே இல்லாத காலங்கிற அளவுக்குலாம் போவா. அப்படி சொல்ல முடியாது. ராமாயணத்துல எழுத்தை பத்தி வருது. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலியகம் என்று ராம இங்க எழுத்து பொறிக்கப்பட்ட மோதிரம் என்றோ, ராமநாமாங்கிதைஹி சரைஹி ராம பாணத்துல ராமநாமம் எழுதியிருக்குன்னோ எல்லாத்துக்கும் மேல தெளிவா லேகயந்தீகச்ச நராகா தேஷாம் வாசஸ்திருவிஷ்டபே, யார் யாரெல்லாம் இந்த ராமாயணத்தை எழுதுறாளோ எழுத பண்றாளோ அவள்லாம் திவ்யலோகத்தை அடைவா என்ற பலஸ்ருதியோ, இதெல்லாம் ராமாயண காலத்திலையும் எழுத்து இருந்திருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி. இவா ஏதோ எழுத்து வந்ததே பிற்காலம்தான் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா அதுக்குள்ள ராமாயணத்தை அடக்கியாகணுமா அப்படின்னு கேட்டேன்னா அவசியம் இல்லை. எழுத்து வந்தது பிற்காலம்னு சொல்றதை விட எழுத்து கிடைச்சது பிற்காலம் அப்படின்னு வேணா சொல்லலாம். கிடைக்கலைங்கிறதுனால இல்லை அப்படின்னு எழுத்து முதலிய விஷயங்களை சொல்லிட முடியுமா? எத்தனை காலம் எவ்வளவு எழுதினது கிடைக்கும், அதுக்கு மேல எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடலாம், அதனால கிடைக்காத போகலாம் இல்லையா? அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அதனால ராமாயணத்தையும் இவா எழுத்த கண்டுபிடிச்ச காலம்னு ஒன்று சொல்றாளே அதுக்குள்ள அடக்கணும்னு நினைக்க முடியாது. அல்லது ராமாயணத்தை அதுக்கு முன்னாடி தள்ளி ஆனா ராமாயண காலத்துல எழுத்து இல்லைன்னு அனுமானமும் பண்ண முடியாது. வால்மீகி எழுதியிருக்கிறார் ராமாயணத்தை அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகம் துணிக்கிறது. பவபூதியும் உத்தர ராமச்சரிதத்துல வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற வாக்கியம் வந்து விழருது. பவபூதிகிட்டையும் அது துணிக்கிறது. பொதுவா சொல்றேன், பொருத்தமும் கூடாது. எழுதியிருக்காருங்கிறது சில காரணங்களால் பொருத்தம். அதை என் புஸ்தகத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது விசாரம் பண்ணியிருக்கேன். நான் இங்கே அதை விஸ்தாரப்படுத்தல. அமிர்த கலசஹஸ்தனான கருடன் எப்படி ஆகாசத்துல பரப்பாரோ அது மாதிரி ஹனுமான் ராமாயண கோஷத்தை எடுத்துட்டு ஜிலு 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 ஜிலுன்னு ராமபவனத்துக்கு வந்து சேர்ந்தார். ரகுபதி ரபி தாசம் வீட்சிய பப்ரச்ச ஹர்ஷாத் இதி முனிஹி அமலா ஆத்மா தீர்க்ககாலார்ஜிதேன பகுவித தபசைவ பிராப்து காமோ யதாத்வம் பரம குதுகபூர்ணஹ திருஷ்யசே வாயுசூனோகோ. ராமர் விசாரிக்கிறார் ஹனுமன்னு வாயுகுமாரா, முகத்துல ஒரு தனி பிரகாசமும் சந்தோஷமும் தெரியறதே, அதுக்கு காரணம் என்ன? தீர்க்க காலம் பண்ண தபசுக்கு பலன் அடைஞ்ச முனிவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அவ்வளவு சந்தோஷமா உம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. அமிர்தமிவ சுரேபியஹ மத்னதா க்ஷீர சிந்தும் சகருணம் அனகேன ஸ்ரீனிவாசேன
தத்தம் ரகுவர முனிநாத்ய பிரத்தமே தது त्वदीयं சரிதம் அமிர்தகல்பம் மஹ்யம் இத்யாக சோபி. ஹனுமான் அதற்கு பதில் சொன்னார், ஒரு பெரிய அமிர்த மதனமே நடந்திருக்கு இங்க. அது வால்மீகி ஸ்மிருதி மந்தரேண மதிதா. வால்மீகியினுடைய ஸ்மிருதியிலேருந்து ஸ்மிருதியாகிய மந்தர பர்வதம், அந்த மந்தர பர்வதத்தினால கடையப்பட்டது. சீதா ரமா சம்பவா. அமிர்தமதனம் நடக்கும் பொழுதே மகாலட்சுமி தோன்றினா இல்லையா, அது யாருன்னா இங்க சீதை. சீதா ரமா சுக்ரீவாங்கத ஜாம்பவத். சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் முதலியவர்கள்லாம் மற்றும் தோன்றிய மங்கள திரவியங்கள். பௌலஸ்திய ஹாலாஹலஹா, ராவணனாகிய விஷமும் ஹாலாஹல விஷமும் தோன்றியது. அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீராமாயணமாகிய அமிர்த மதனம், இது வால்மீகி முனிவர் பண்ண அமிர்த மதனம். மத்னதா க்ஷீரசிந்தும் சகருணம் அனகேன ஸ்ரீனிவாசேன தத்தம். எப்படி பகவான் நாராயணன் அமிர்தத்தை தேவாளுக்கு கொடுத்தாரோ, அது மாதிரி ராமாயணமாகிய அமிர்தத்தை வால்மீகி முனிவர் அடியோன்களுக்கு, ராமபக்தர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று ஹனுமான் சொன்னார். அனுதினம் அத ராமஹா சீதையா சாகமே தத் முனிவர முகபத்மாத் நிஸ்ருதம் காவ்யம் ஆத்யம் படிதம் அமல பக்தி பிரேம பூர்ணாசயேன பவனசுத வரேணைவ அபிசுஸ்ராவே ஹிருஷ்டஹ. அனுதினமத ராமஹ சீதையா சாகமே தத். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாதேவியோட கூட அந்த காவியத்தை தினந்தோறும் சிரவணம் பண்ணாராம். தினம் ஹனுமான் வருவார், ஏகாந்தமா ராமர் எழுந்தருளி இருப்பார், பக்கத்துல சீதமா இருப்பார். ஹனுமான் இந்த ராமாயண காவியம் எப்பேற்பட்ட காவியம்னு, காவியம்னு ஒண்ணு உலகத்துல முதல்ல வந்ததே இதுதான். இதுக்கு ஆதி காவியம்னு பெயர் நீங்க வச்சதில்லை, நான் வச்சதில்லை. காளிதாசன் இந்த காவியத்தை ஆதி காவியம்ங்கிறான். கவேஹே ஆத்யஸ்ய சாசனம். வால்மீகி ஆதிகவிங்கிறான். வியாசர் சொல்றார் புரோக்தம் செய்வ ஆதிகவினா. துரோண பர்வாவில் வால்மீகி முனிவருடைய ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு புரோக்தம் செய்வ ஆதிகவினாங்கிறார் வியாசர். ஆதிகாவியம் ஆதிகவி. முகபத்மாத்து நிஸ்ருதம் காவியம் ஆத்யம். ஹனுமானுடைய முகத்தாமரையிலிருந்து வெளியில வந்த இந்த ஆதி காவியத்தை சாட்சாத் ராமச்சந்திர பிரபு சிரவணம் பண்ணார், ஹனுமான் பாராயணம் பண்ணார். அப்படிதான் இன்னைக்கும் கும்பகோண ராமசுவாமி கோவில்ல நமக்கு காட்சி அளிக்கிறார். ஒரு வீணை வேற வச்சுட்டு இருக்கார் ஹனுமான். வீணை வச்சுட்டு இருக்கார். இந்த வீணையை வச்சுட்டே ஹனுமான் ராமாயண கானம் பண்ணும். நம்ம மாமா மாதிரி சுவாமிநாத ஆத்ரேயர் அவர் ஸ்ருதி போட்டுண்டு தான் ராமாயண பாராயணம் பண்ணுவார். அப்படிதான் பண்ணணும்னு அவர்கிட்ட வரவாழ்த்தையும் சொல்லுவார். கானம் படிதம் அமல பக்தி பிரேம பூர்ணாசயேன. சுத்தமான பிரேம பக்தியோட கூட ஹனுமானே ராமகதையை பாட எப்படிதான் கேட்டிருப்பாரோ பிரபு. ஸ்ரோதா ராமர், வக்தா ஹனுமான் என்று இவ்வாறு ராமகதை ராமச்சந்திர பிரபு வியாக்கியானம் பண்றார். ஹனுமார் பாடுற ராமகதைக்கு வியாக்கியானம் வாயால பண்ணல, வளவளன்னு நிறைய பேசல, சின்முத்திரையோட மௌனமா உட்கார்ந்து இருக்கார். அதுதான் வியாக்கியானம். மௌன வியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம். அது மாதிரி உட்கார்ந்து அத்தியாச்சரியமா இந்த ராம கதையை கேட்கிறார். ராமருடைய மௌனமே இங்க வியாக்கியானம், கானம் பண்றது ஹனுமான் என்று இவ்வளவு அற்புதமா சில நாட்கள் இப்படி ராமகதை முழுக்க ஹனுமான் கானம் பண்ண கேட்டு முடித்தார் ஸ்ரீராமர் என்கிற கட்டத்தோட இப்போ நிறுத்திக்கலாம். மேல நாளைக்கு சொல்லலாம்.